Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. எல்லா பிராணிகளுக்கும் தனித்தனியான ஆயுள் கணி தான் இருக்குது. நாய்கள் 12 வருடத்திலிருந்து 15 வருடம் வரைக்கும் உயிர் வாழும், அதுக்கு மேலே வாழாது. ஆமை போன்ற உயிரினங்கள் 150 வருஷம் 200 வருடங்கள் வாழ்கிறது. மனிதனுக்கு சராசரியான வாழ்க்கை 80-90, சிலர் அபூர்வமாக 100 வயதும் வாழ்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் ஆயுளை எல்லா கிரகத்தையும் கொண்டுதான் கணிக்க வேண்டுமே அல்லாமல் பாவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கணிக்கக்கூடாது. எல்லா தீய பழக்கங்களும் உள்ளவர் நீண்ட நாள் வாழ்கிறார், எல்லா நல்ல பழக்கங்களும் உள்ளவர் அற்பாயுளில் இறந்து போகிறார். அப்போது மரணத்திற்கும் இவருடைய நடத்தைக்கும் குணாதிசயத்துக்கும் நேரடியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எல்லாருமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவருக்கு திடீர்னு வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்தா அப்படியே டப்புன்னு மயங்கி விழுந்தார். கேட்டால் ஏதோ ஸ்ட்ரோக்குன்னாங்க. அப்போது ஸ்பாட்லேயே இறந்துட்டார். வயசு 25 வயசு தான். அதே போல் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடி, ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்வார். லைஃப்பில் ஒரு லிமிட்டே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் அந்த தாத்தா ஒரு 80-85 வயசில் தான் இறந்தார். இது பார்க்கும்போது 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. வேறு இது. ஒருத்தர் இங்கே டிசிப்ளின்டாக இருக்கார், ஒருத்தர் அன்டிசிப்ளின்டாக இருக்கார். அதுக்கும் ஆயுளுக்கும் சம்மந்தம் இருக்கா? இப்போ இல்லை, அது கட்டம் தான் பேசுமா? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். ஆயுள் ஜோதிடத்துடைய அஸ்திவாரமே ஆயுள் கணிதம்தான். இந்த ஆயுளில் அல்பாயுள், நீண்ட ஆயுள் என்று வகைப்படுத்துகிறோம். இது காரணம், அவருக்கு ஆயுள் இருந்து அவர் சீக்கிரமே இறந்து விடுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. பொதுவாகவே எல்லா பிராணிகளுக்கும் தனித்தனியான ஆயுள் கணி தான் இருக்குது. இப்போ ஒரு நாய்கள் 12 வருடத்திலிருந்து 15 வருடம் வரைக்கும் உயிர் வாழும், அதுக்கு மேலே வாழாது. இதுவே ஆமை போன்ற உயிரினங்கள் 150 வருஷம் 200 வருடங்கள் வாழ்கிறது. மனிதனுக்கு சராசரியான வாழ்க்கை 80-90, சிலர் அபூர்வமாக 100 வயதும் வாழ்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் 2ஆம் இடமும் 8ஆம் இடம்தான். 2ஆம் இடம் மாரகஸ்தானம், அதாவது மரணத்தை குறிக்கக்கூடியது. காரணம், 2ஆம் இடத்துக்கு லக்னமே, அதாவது நாமே விரயஸ்தானமாக மாறுவதால் 2ஆம் இடம் மாரகஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதாவது அதிகபட்ச ஆயுளை உடையவர். 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கும், 2ஆம் இடம் அதிகமாக சிறப்பாக இருக்காது, மிக மிக வலிமை இழந்ததாக இருக்கும். அது போன்ற ஆட்கள், அது போன்ற ஜாதகர்கள் நீண்டு வாழ்வார்கள். பொதுவாக ராகு என்பது ஒரு பாவத்தின் தன்மையை வளர்க்கக்கூடியவர், கேது ஒரு பாகத்தின் தன்மையை குறைக்கக்கூடியவர். இதுதான் பொதுவானது. 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருந்தால் 2 மாரகஸ்தானத்தை ராகு வளர்ப்பார், 8 ஆயுள் ஸ்தானத்தை கேது குறைப்பார். அது போன்ற ஜாதகர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்காது. ஒரு விதமான அற்ப ஆயுளில் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் அது துர்மரணமாகவும் இருக்கக்கூடும். துர்மரணம் என்றால் வேறு விதமான விபத்து, தற்கொலை, இது போன்ற விஷயங்கள். கேது 2இல் இருந்து 8இல் ராகு இருந்தால் நீண்ட ஆயுள்
திருப்திகரமான வாழ்க்கையை முழு ஆயுளையும் அனுபவிப்பார். ஆயுளை எல்லா கிரகத்தையும் கொண்டு தான் கணிக்க வேண்டுமே அல்லாமல் பாவத்தை மட்டும் வைத்து கொண்டு கணிக்கக்கூடாது. பொதுவாகவே 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இந்த 3ஐ வைத்து கொண்டு ஓரளவுக்கு ஆயுளை கணிக்கலாம். இந்த ஆயுளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரணம், ஒருவர் எல்லா விதமான தீய செயல்களும் செய்வார், உடலை கெடுத்து கொள்வார், ஆனாலும் 90 வயது வாழ்கிறார். ஒருவர் எந்த விதமான தீய பழக்கமும் இல்லாமல் இளம் வயதில் இறந்து விடுகிறார். ஒரு உதாரணம், விவேகானந்தர் நல்ல பழக்க ஒழுக்கங்களை கொண்டவர். அவர் 35 வருடத்தில் 35வது வயதில் இறந்து விடுகிறார். ஆதிசங்கரர் மிக மிக சரியான வாழ்க்கையை நடத்தியவர். அவரும் இளம் வயதில் இறந்து போகிறார். அப்போது இவருடைய பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, ஆயுள் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆயுள் தான் வாழ முடியுமே தவிர மற்ற காரணங்களால் ஆயுள் முடிந்து போகாது. மருத்துவ ரீதியாக பல விஷயங்களை சொல்லலாமே தவிர யதார்த்த வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தொடர்பும் இருப்பதில்லை. அதாவது எல்லா தீய பழக்கங்களும் உள்ளவர் நீண்ட நாள் வாழ்கிறார், எல்லா நல்ல பழக்கங்களும் உள்ளவர் அற்பாயுளில் இறந்து போகிறார். அப்போது மரணத்திற்கும் இவருடைய நடத்தைக்கும் குணாதிசயத்துக்கும் நேரடியாக உண்மையிலே தொடர்பு கிடையாது. மருத்துவ உலகம் தொடர்பு உள்ளதாக சொல்லுகிறது, பொதுவாக யதார்த்த உலகம் தொடர்பு உள்ளதாக சொல்லுகிறது. ஆனாலும் யதார்த்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய இன்றைய உலகத்தில் அது உண்மை அல்ல. நம்முடைய மன திருப்திக்காக அதை சொல்லிக்கொள்கிறோமே தவிர நேரடியான தொடர்பு இல்லை. இந்த தொடர்பை காண வேண்டும் என்றால் ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கும். 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுதான் பொதுவாக சொல்லணும். இப்போ ஒருவர் நல்லவராக இருக்கிறார், நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருக்கிறார், ரயிலில் போகிறார், ஒரு விபத்து நடக்கிறது. அப்போது அதற்கு காரணம் என்ன? ஒழுக்கமாக தான் இருந்தார். அப்போது இதற்கும் அதற்கும் ஆன தொடர்பு ஜாதகங்களில் கிரகங்களை வைத்து பார்க்க வேண்டும். இப்போது சனி பகவான் ஆயுள் காரகன். சனி பகவான் நல்ல நிலையில் அமைந்தால் கட்டாயமாக 90 வயதை தாண்டலாம். 90 வயது வரை நல்ல ஆரோக்கியத்தோடே வாழ முடியும். அவர் எது செய்தாலும் ஆரோக்கியமாக இருப்பார். அப்போது ஒருவருக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னொருக்கு வர வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. இப்போ உலகியலில் சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அதை வைத்து கொண்டு ஒழுக்கத்துக்கும் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டா என்று நாமே ஒரு தீர்மானம் செய்து கொள்கிறோமே அல்லாமல் உண்மை நிகழ்வுகளில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இதற்கு காரணம் ஜாதகம்தானே தவிர வேறு விஞ்ஞான காரணங்களை எல்லாம் சொன்னாலும் அது நடைமுறையில் சாத்தியமில்லாமலே இருக்கிறது. அப்போ 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் சனியுடைய இடம், சனியுடைய வலிமை. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் கட்டாயமாக நல்ல ஆயுள் கிடைக்கும். 8ஆம் இடத்தில், அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பாரே ஆனால் கட்டாயமாக அவருக்கு நல்ல விதமான வாழ்க்கை, நீண்ட ஆயுளை தருவார் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து.